ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, என்னுடைய லைஃப் ஸ்டோரி பார்ட் 4 தாங்க பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நான் 10th வரையும் படிச்சது எல்லாமே சொல்லியிருந்தேன். இதுக்கப்புறம் வந்து நான் ப்ளஸ் 1ல இருந்து உள்ள கதை நான் சொல்றேன். நான் 10த்ல வந்து 400 மார்க் எடுத்திருந்தேன். எனக்கு வந்து செகண்ட் குரூப் எடுக்கணும்னு தான் ஆசை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் குரூப்ல. பட் வந்து நான் என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பா வந்து நான் அத மைண்ட்ல வச்சுட்டேன். நான் வந்து செகண்ட் குரூப் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுட்டேன். பட் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்கூல் வந்துக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம 10th முடிச்சு தான் டிசி வாங்குவோம்ல. டிசி வாங்கிட்டு தானே திருப்பி ரீஜாயின் பண்ணுவோம் ப்ளஸ் 1க்கு. அப்படி வாங்க போற டயத்துல என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் நின்னுட்டு இருந்தாங்க வாசல்ல. அப்ப என்னாச்சு ஆஃபீஸ் ரூம்ல வாசல்ல நிக்கும்போது எல்லாரும் "என்னென்ன குரூப் எடுக்க போற?" அப்படின்ட்டு கேட்கும்போது, நம்ம போறேன் அப்போ போய் கேட்டாங்க எல்லாருமே, "என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்க?" அப்படின்னு கேட்குறப்ப நான் வந்து மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னோனே எங்கள் அப்பா டக்குன்னு ஷாக் ஆகிட்டு, மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸா? மேக்ஸ் பயாலஜி தான் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் குரூப் தான் நீ எடுக்கணும். டாக்டர், நர்ஸுக்கு அப்படிலாம் வந்து நீ ஃபர்ஸ்ட் குரூப் தான். ஏன்னா எங்கள் அக்கா வந்து நர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க மேக்ஸ் பயாலஜி தான் எடுத்தாங்க. அதனால் நீயும் மேக்ஸ் பயாலஜி தான் எடுக்கணும். அதுதான் வந்து நர்ஸு எல்லாத்துக்குமே நீ படிச்சுக்கலாம். இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். நர்சிங்கு, டாக்டர் எதுக்கு வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் படிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் ஒன்றுமே பதில் சொல்லவே இல்ல. இல்ல முடியாதுன்னு என்னால சொல்லவே முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க. அப்புறம் உள்ள போயிட்டு டிசி வாங்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஜாயின் பண்ணதுமே வந்து மேக்ஸ் பயாலஜியே பண்ணியாச்சு. பட் இதுக்குமே என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி தான் சேம் 9த்ல நடந்தா மாரியே ஃபர்ஸ்ட் குரூப்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரவே இல்லங்க. அந்த குரூப்ல டோட்டலாவே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே டோட்டல் வந்து 24 தான் ஸ்ட்ரென்த்தே. அம் கேர்ள்ஸ்ல வந்து 8ஓ என்னமோ 8 நெனைக்கிறேன். சரியா தெரியலங்க. ஏன்னா எங்க ஸ்கூல்ல படிச்ச பேரு நான் 5 பேரு. வேற ஸ்கூல்லேருந்து வந்து ஜாயின் பண்ணவங்க 9 பேருங்க. 9 பேரு படிச்சோம். அதுலயுமே என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே வரல. வேற வேற கிளாஸு, பி கிளாஸு நான் எதிர்பார்த்தேன் நான் சொல்லியிருந்தேன்ல. செகண்ட் கிளாஸு வந்து சாரி செகண்ட் குரூப்பு. மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் வந்து அக்கவுண்டன்சி இந்த மாரி போயிட்டாங்க எல்லாருமே வந்து. நான் மட்டும் தான் வந்து அ ஃபர்ஸ்ட் குரூப்பு. என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இதுவுமே எனக்கு அழுகையா வந்துருச்சு. நான் புக்ல நேம் கூட எழுதாம வச்சிருந்தேங்க. கிட்டத்தட்ட ஒரு 2, 3 வாரம் கிட்ட நான் வந்து புக்ல நேம் எழுதல. நான் எப்படியும் மாத்திடணும். ஏன்னா 9த்ல எனக்கு மாத்தி விட்டாங்களா, அதே மாரி மாத்திடுவாங்கன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்து நான் புக்ல கூட பேர் எழுதல. ரொம்ப கஷ்டமா இருக்கும். மத்த பசங்கலாம் வந்து அவங்கவங்க வந்து வேற வேற அந்தந்த குரூப்ல இருந்தவங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப ஏ கிளாஸ், பி கிளாஸ்னா அதுல ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இருக்கு. அவங்கவங்களும் ஜாயிண்டா உட்காந்துருப்பாங்க. நான் மட்டும் தனியா உட்காந்துருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத இப்ப நெனச்சாலுமே ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. தனியா உட்காந்துருப்பேன். ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு எனக்கு சுத்தமாலாம் தோணல. எனக்கு வேணவே வேணாம் அந்த குரூப்புங்கிற மாரி நான் டெய்லியும் எங்க அம்மா தல சீவி விடுறப்பலாம் நான் அழுதுகிட்டே தான் நிப்பேன். அத எங்க அம்மா கண்டுக்கல. ஒரு நாள் வந்து கஷ்டமா இருக்கும்போது, ஒரு நாள் நான் அழுதுட்டேன். அப்புறம் வந்து எங்க அம்மா வந்து "ஏம்மா அழுவுற?" நான் அழுதா எங்க அம்மாவால தாங்கிக்க முடியாது. இப்பவுமே தான் "அ ஏம்மா அழுவுற? ஏன்னு கேட்குறப்ப, "எனக்கு பிடிக்கவே இல்ல ஸ்கூல் போறதுக்கு." அப்படின்னு சொல்லி அழுதேன். என்ன விஷயம்னு கேட்குறப்ப, "எனக்கு அந்த குரூப் பிடிக்கவே இல்ல. என்ன மாத்தி விட சொல்லுங்கன்னு" சொன்னதுக்கப்புறம், சரின்னு அப்பாட்ட சொல்றேன்னா, அப்பா அதே மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, குரூப் மாத்தி விடுங்கன்னா, எப்படின்னா 9த் அப்ப வந்து ஓகே. எந்த கிளாஸ்ல படிச்சாலும் ஒரே சப்ஜெக்ட் தான் படிக்க போறோம் அப்படிங்கிறதுனால மாத்தி விட சொல்லிட்டாங்க. பட் ப்ளஸ் 1ல அப்படி இல்ல இல்லையா? என்ன குரூப் தானே அந்த குரூப் மட்டும் தானே தனித்தனியா தானே. ஃபியூச்சர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹெட் மாஸ்டர்ட்ட போயிட்டு அவங்க குரூப்ப மாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு என்கிட்ட வந்து மாத்தி விட சொல்றா மாரி வந்து அழைச்சிட்டு வந்துட்டு, என்ன வெளியில நிக்க சொல்லிட்டு, "மாத்தி விடாதீங்க. முடியாதுன்னு சொல்லிடுங்கன்னு" ஹெட் மாஸ்டர்ட்ட சொல்லிட்டாங்க போலிருக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு அப்பா வந்து வெளியில வந்துட்டு, "நான் சொல்லிட்டேன். மாத்தி விட்டுருவாங்க. நீ போன்னு" சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. நான் போயிட்டு ஹெட் மாஸ்டர் வந்து என்ன கூப்பிட்டு வர சொல்லிட்டு நான் போனேன். போகும்போது என்னாச்சுன்னா, "உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு பிடிக்கல. நான் வந்து ம் இதுதான் எடுத்துப்பேன். மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எனக்கு பிடிக்கும். நான் அதான் எடுக்கணும்னு சொல்லும்போது, "நான் உன்ன மாத்தி விட முடியாது. 300 மார்க் ஒரு பையன் எடுத்திருந்தான். அவன் வந்து 300ன்னு நெனைக்கிறேன். அவரு அப்படிதான் சொன்னாரு. ஹெட் மாஸ்டர் சொன்னது வந்து, "300 மார்க் எடுத்தவன்லாம் வந்து என்னால முடியும்னு தைரியமா வந்து உட்காந்துருக்கான் ஃபர்ஸ்ட் குரூப்ல. உனக்கு என்ன பிரச்சனை? நான் உன்ன மாத்தி விடவே முடியாது. நீ அதில தான் படிச்சே ஆகணும்." சாரி. அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்தி விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியில அழுதுகிட்டே வந்தேன். அப்போ வந்து என்னுடைய 9த் கிளாஸ் வந்து தமிழ் டீச்சர் அவங்க. ஜெயந்தி டீச்சர், சூப்பர் டீச்சர் அவங்களுமே. அவங்க வந்து "எதுக்கு அழுவுறன்னு?" கேட்டாங்க. இந்த மாரி சொன்னேன் நானு. "உனக்கு என்ன பைத்தியமா நீனு?
ஃபர்ஸ்ட் குரூப் எப்படியாப்பட்ட குரூப்பு, யாருக்குமே சில பேர் வந்து சீட்டு கேட்டுமே கிடைக்காத ஒரு குரூப்பு. உனக்கு கிடைச்சிருக்கு ஈஸியா. ஈஸியா கிடைச்சிருக்கிறதுனால உனக்கு அந்த அருமை தெரியலையா? ஒழுங்கா போய் படிப்போ அப்படின்னு சொல்லி திட்டுனாங்க. சரி இதுக்கப்புறம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் மாத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் புக்ல நான் நேம்லாம் எழுதுனேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய 8த் வரையும் படிச்ச ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு வந்து வேற ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்துச்சு. +1க்கு வந்து இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணியிருந்தது. அப்ப அந்த பொண்ணு மட்டும் இருந்ததுனால, சரி யாரோ ஒரு ஆளாவது இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனச தேத்திக்கிட்டு, ஃப்ரெண்டா ஆயிக்கலாம் எல்லார் கூடயும் அப்படின்னு சொல்லிட்டு மனச தேத்திட்டு, +1, +2 2மே முடிச்சேன். +2 வந்து 816 மார்க் எடுத்தேன். எதனால அப்டின்னா, +2 படிக்கிறப்பலாம் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. ஒவ்வொரு எக்ஸாம் அப்பயும் எக்ஸாம் எழுதுவேன். அத அப்டியே படுத்திருப்பேன். மயக்கமாவே இருக்கும். படுப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் எழுதுவேன். இதே மாரி தான் நான் எல்லா எக்ஸாமும் எழுதி முடிச்சேன். அப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கல. ஆனா 816 வந்துச்சு. அதுவே எனக்கு பெரிய விஷயமா தான் தெரிஞ்சுச்சு. சரி எங்க அப்பா திட்டுவாங்களோன்னு நெனச்சுட்டு மார்க் சொல்லும்போது, எங்க அப்பாவும் வந்து "பரவால்ல, உடம்பு முடியாமலே இவ்வளவு எடுத்திருக்க, பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு திருப்தியா இருந்துச்சு. ஓகே அப்படின்ட்டு. "நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நான் பண்றேன். இன்ஜினியரிங் ஆசைப்படுறியா? நான் வந்து நகைலாம் அப்ப பணம் இல்ல. நகைய வச்சு வேணாலும் நான் உன்ன படிக்க வைக்கிறேன். நீ இன்ஜினியரிங் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறியோ நீ படி. நான் நகை அடகு வச்சு நான் பண்றேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, எனக்கு வந்து என் நகைய அடகு வச்சு ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வேண்டாம் நான் வந்து இங்க கிடாராங்கொண்டான்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ் இருக்கு. அங்க வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். மேத்ஸு இல்ல கெமிஸ்ட்ரி அப்பா வந்து எனக்கு வந்து ம் இது பண்ணது அப்ளை பண்ணது வந்து மேத்ஸுக்கும், கெமிஸ்ட்ரிக்கும் பண்ணுனாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு கிடைச்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு ரிஸ்க் எடுக்கல. காலேஜுக்குலாம் நான் போகவே இல்ல. எங்க அப்பாவே எல்லாமே பண்ணிட்டாங்க. அப்புறம் மேத்ஸு கிடைச்சிச்சு. பிஎஸ்சி மேத்ஸு. அப்புறம் நான் அங்க போயிட்டு ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து காலேஜுக்கு அப்புறம் காலேஜ் லைஃப்லாம் ஓரளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் முடிச்சுட்டேன். காலேஜ்ல என்னாச்சு அப்டின்னா, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருந்துட்டேன்னு நெனைக்கிறேன். அதான் முடிஞ்சிருச்சே அப்டிங்கிற மாரி. ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்லுவாங்கல்ல, 10த் தான் உனக்கு முக்கியம். அத படிச்சிட்டீன்னா அடுத்து அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ கூட நார்மலா ஆயிக்கலாம்பாங்க. +2 படிக்கிறப்பயும் அதே வார்த்தைய தான் சொல்லுவாங்க. +2 மட்டும் தான் அப்டி கரைச்சு குடிச்சிக்க. அதுக்கப்புறம் நீ வந்து ஜாலியா ஆயிடலான்ட்டு. காலேஜ் போயும் அதே வேல தான். காலேஜ்னா ரொம்ப ஜாலியா இருக்கலாம், கட் அடிக்கலாம் அப்டி இப்டின்லாம் யோசிச்சுட்டு போனேன். வச்சாங்க அப்ப ஆர்ட்ஸ் மட்டும் தான். அந்த மாரி சயன்ஸுக்குலாம் அந்த மாரிலாம் கிடையாது. ஃப்ரீடம் அங்க ரொம்ப ஃப்ரீயாலாம் இருந்தது கிடையாது. அதுக்கப்புறம் அங்க காலேஜ் முடிச்சுட்டேன். அங்க என்னாச்சு அப்டின்னா, 3 வருஷமா காலேஜ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்டின்னு சொல்லிட்டு, நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ இதுவரையும் போதும்னு நெனைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் எங்க வீடியோவ ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப தான் எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. பாய்.